வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கமன்னு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கோழி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு பே லீஃப். இது லைட்டாக வறுபட்ட பிறகு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். கூடவே 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1/2 மூடி தேங்காயை சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு, அரைப்படுறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு அரைச்ச பிறகு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. தக்காளி வதங்கினதும் 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதே 1 கிலோ செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். நான் குழம்பு செய்கிறதுனால 2 பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதே நீங்கள் கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நேற்று கற்றாழையோட பயன்கள் கேட்டிருந்தேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்டில் ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்க. உயிர் இல்லாத நீதிபதி சரியாக நியாயம் சொல்லுவான், அவன் யார்? திரும்பவும் சொல்கிறேன், உயிர் இல்லாத நீதிபதி சரியாக நியாயம் சொல்லுவான், அவன் யார்? இதுக்கான ஆன்சர் நானும் கமெண்டில் கெஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.